கேட்டுரும். நீங்க மற்ற கட்சிகளுக்கு சொல்வது காங்கிரசுக்கு பொருந்தாதா அப்படிங்கிறார். காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலகிவிட்டது, அது துரோகம் செய்து விட்டது, முதுகில் குத்துருச்சு அப்படிங்கிற விமர்சனங்கள் இருக்கு. அதுவே நீங்க மற்ற கட்சிகள் செய்தா அது சரி அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்னு கேட்கிறார். சார், அரசியல்ல நாங்க சொன்னாலும் செந்தில்வேல் சொன்னாலும் அல்ல திமுக சொன்னாலும் அதனால அது மாறிடுமா? மாறாது. அந்த இது நிலைமை மாறுமா? மாறாது. சொல்றது சொல்ல வேண்டிய சொல்லிடுறாங்க. சகோதரர் சுவாமிநாதன் கூட நட்புண்டார். 2014 எங்களோட அவர் கூடலை திமுக. அவங்களும் 0, நாங்களும் 0. ஒரு சில மாதங்களில் சகோதரி கனிமொழி எம்பி ஆனது எங்கிட்ட இருந்து சீட்டை கேட்டு வாங்கினாங்க. அதன் பிறகு 2011 எந்த கூட்டணியுமே இல்லாதப்ப நாங்கள் தான் கூட்டணியில் இருந்தோம். 2016 உங்களுக்கு நன்றாக தெரியும், மக்கள் நல கூட்டணி இன்னைக்கு திமுக இருந்த கூட்டணி கட்சிகள் அத்துணையுமே தனியாக தான் நின்றாங்க. அன்னைக்கு 0.6% மட்டும் நாங்கள் எடுத்திருந்தா அன்னைக்கு திமுக ஆட்சி நடந்திருக்கும். அது மட்டுமல்ல, அன்னைக்கு சில விஷயங்களை அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் சொன்னேன். அதை பிறகு ஏற்றுக்கிட்டார். நீங்கள் சொன்னதை நான் செஞ்சிருந்தா நல்லா இருந்தோம், நம்ம ஆட்சிக்கு வந்திருப்போம்னு சொன்னார். இதெல்லாம் ஒரு காலம். அதனால இதெல்லாம் மாற்றம். அது மட்டும் இல்லை, நேருவின் மகளே வருகன்னு அவங்க தான் சொன்னாங்க. இந்திராவின் மருமகளே வருக, இந்தியாவின் திருமகளே வருக அவங்க தான் சொன்னாங்க. பல காலம் நாங்கள் முதுகில் குத்து வாங்கியிருக்கோம் சார். ஒரு தடவை 2 தடவை 7-8 தடவை வாங்கியிருக்கோம். பாஜக 2 முறை வாங்கியிருக்கு. ஒரு முறை இந்த சூழ்நிலை மக்கள் தீர்ப்பு மாறினதுனால நாங்கள் மாறினோம். ஏமாறக்கூடாது மக்கள். அந்த வரலாறு சொன்னா 1980 அந்த வரலாறு சொல்ல வேண்டியிருக்கும். 1980 இருந்து அதுக்கடுத்து தொடர்ந்து 1990 காங்கிரஸ் கூட்டணியில் பாஜகவுல போய் பதவிக்காக போனாங்க இல்லையா, மத்திய அமைச்சரை இருக்கும். அதை இப்ப நான் பேச விரும்பல, என்னை பேச வச்சிடாதீங்க. அதனால முதுகுல குத்துறது, ஏமாத்துறது, துரோகம் பண்றது அரசியல் என்ன தெரியுமா உங்களுக்கு? அரசியலில் நிரந்தர எதிரியும் அல்ல நண்பனும் அல்ல. நான் என்னைக்கு நாங்கெல்லாம் கட்சி சமமான கட்சிகள், நான் பெரிய கட்சி, நீங்க சின்ன கட்சி, நம்ம பகிர்ந்து கொண்டோம்னு சொல்லணும். நான் கொடுத்தேன், நான் ஜெயிக்க வச்சேன். 2014 நீங்க எங்க போனீங்க? 2011 நீங்க எங்க நின்றீங்க? 2001 என்ன ஆச்சு? 1991 என்ன ஆச்சு? அது பாருங்க, ஆணவம் அகங்காரம் யாருக்கு இருந்தாலும், அது எனக்கு இருந்தாலும் பிரச்சனை தான். திமுக அதே இடங்களை பெற்று வெற்றி பெற்றிருந்தால் அப்படின்னு அப்ப இந்த ஆணவமும் அகங்காரம் அப்ப தெரிஞ்சிருக்காது இல்லையா? நான் சொல்ல வரேன், பிரஷர் குக்கர் சமையல் பண்ண உடனே அரிசி வச்ச உடனே சவுண்ட் கொடுக்காது. அந்த நேரம் வரும். 2 சீட்டை பறிச்சீங்க, கம்யூனிஸ்ட் மனசுல வச்சிருந்தாங்க. 7 முறை நடக்க விட்டீங்க, எல்லாம் மனசுல வச்சிருப்பாங்க சார். திருமாவளவனுக்கு செஞ்சது மனசுல வச்சிருப்பாங்க. காங்கிரஸ் ஒரு வருஷமா இந்த 25 சீட்டை குறைக்கிறதுக்கு ஆளுகளை வச்சு ஊடகங்கள்ல பேச வச்சது அவங்களுக்கு 15 கூட தகாது, 10 கூட தகாது, 4% கூட இல்ல. இப்படி எல்லாம் காங்கிரஸ். அப்ப நான் சொன்னேன், இது திமுக கூட்டணிக்கு நல்லது இல்ல. இது 2 பேரும் இப்ப அதான உண்மையா இருக்கு. அதான உண்மையா இருக்கு. திமுக தேர்தல் முடிவுகள் அதுதான உணர்த்தி இருக்கு. எந்த அளவுக்கு ஆச்சுனா 12 ஊடகங்கள்ல 11 ஊடகங்கள் திமுக தான். கிடைச்ச எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை எத்தனை? வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை எத்தனை? 5 தானே. நான் கேக்குறது 5 10 இல்ல. அது யார் காரணம்ங்கறதை இப்ப நான் பேச முடியாது. அவங்க பேசலாம் சார். இதுல என்ன இருக்கு? இவ்வளவு பேசுறோம். 100க்கும் அதிகமான இடங்களை கடந்த தேர்தலில் பெற்றார்கள். நாங்கெல்லாம் அந்த கூட்டணி இன்டாக்டா இருந்துச்சு. ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோட இருந்தோம். இன்னைக்கு அப்படி இல்ல. கூட்டணி கட்சியில் அதிகமா வந்துடக்கூடாதுன்னு கீழே உள்ளவர்கள், மேலே உள்ள தலைவர்கள் இல்ல, கீழே உள்ளவர்கள். நான் கீழே உள்ளவர்களை யார் சொல்றீங்க? மாணிக்கம் தாக்கூர் சொல்றீங்களா? உண்மை அறியும் குழுவுக்கு நான் இன்னைக்கு இதா இருக்கேன், கன்வீனரா. தினந்தோறும் நான் காங்கிரஸ்காரங்களை பார்க்கிறேன், ஒவ்வொரு தொகுதியை பத்தி பேசுறேன். அந்த உண்மையெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஒவ்வொரு இடத்திலையும் கூட்டணி கட்சிகளை எந்தெந்த அளவுக்கு அவர்கள் சிறுமைப்படுத்தினார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் சில பல விஷயங்கள் கொடுத்து வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிச்சு திமுக அப்படின்னு சொல்லும் போதோ, அல்லது உண்மையான காங்கிரஸ் எங்கள் பக்கம் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போதோ எந்த உண்மையும் அறியப்படலையே சார். இந்த 2 மட்டும் தான் அந்த தேர்தல் முழுசும் சொல்லப்பட்டதா? அதுதான் நான் சொல்றேன். காங்கிரஸ் வச்சு பேசப்பட்டது அதுதானே. திரும்பவும் சொல்றேன், காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல,
எல்லா கட்சிகளிலும் பல விஷயங்கள் பேசப்பட்டது. அது விசிகாவா இருக்கட்டும், எல்லா கட்சியிலும் பேசப்பட்டது. 2 சீட்டு குறைக்கும் போது, ஒரு சீட்டை குறைக்கும் போது பல விஷயங்கள் நமக்குன்னு வந்தா எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கணும். அதல்ல இது சொல்றது, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி சகோதரர் ஒரே ஒரு வரி மட்டும் தான் பதில் சொல்றேன். அதாவது தம்பி சொன்னாரு, அதாவது அம்மா 4 இடத்துல நின்றாங்க, அப்ப தேர்தல் செலவு ஆகாதா? வரம் கொடுத்தவர் தலையிலே கை வச்ச மாதிரி சின்னம்மாவுக்கு என்ன செஞ்சாரு? அதே மாதிரி நம்ம நிறைய நேரம் இருக்கு, இது கடந்து போயிடும். நம்ம பாயிண்ட் டேக்கன், நம்ம பேசுவோம். கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. திராவிட கட்சிகளுக்கு நான் சொல்லக்கூடிய